अस्सलामुअलैकुम இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யம்மியான ஆத்தென்டிக்கான சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால்ல செய்ய போறதுனால 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா இதில் ஊற்றி ஸ்பூனால அந்த மாவுல எல்லா தண்ணியுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க கையால நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன போர்ஷனா எடுத்து குட்டி குட்டி பால்ஸா இதை உருட்டிக்கோங்க. நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாவோட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு பேன்ல 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். பால் சூடா இருந்ததும் இதில் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன்ல ஒரே ஒரு வெல்லத்தை நான் ஜஸ்ட் மெல்ட் பண்ணிக்கிறேன். பாலை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நான் பாதாம் முந்திரி இது ரெண்டுத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக நான் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா நீங்க தாராளமா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமா மாவு எடுத்தோம் சொல்லியா, அந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா உங்க கையால கரைச்சி எடுத்துக்கோங்க, லம்ஸ் இல்லாம. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஆட் பண்ணி கைவிடாம நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம மாவு சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். ஃபைனலா ஒரு கைப்பிடி நிறைய துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் பால் கொழுக்கட்டைக்கு. தேங்காய் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆற விட்டு அப்புறமா சர்வ் பண்ணீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சமே கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கும். பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே ரிச் அண்ட் டெலிஷியஸா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இது ஒரு நல்ல டெசர்ட்டாக கூட நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.